இந்த ஜன்னல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு வந்து ஹேர் லாங்கா இருக்கு. பட் ஹேர் growth கிடையாது. அடர்த்தி கிடையாது. ரொம்பவே கம்மியா இருக்கு. ரெட் கலர்ல அதாவது செம்பட்டு முடியா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. அதுவும் வேற இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பனிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நேச்சுரலாவே எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால்ஸ் அதிகமா இருக்கும். பட் இது எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணலாம்? எப்படி வந்து நம்ம ஹேரை பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். அப்போ நான் சொல்றேன், இந்த ஹேர் பேக்கை நீங்க வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். ஈஸியா கிடைக்கக்கூடிய செம்பருத்தி. செம்பருத்திக்கு வந்து நேச்சுரலாவே ஹேரை வந்து பிளாக் ஆக்குற தன்மையும் ஹேர் லாங்கா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான். ஸோ நீங்க வந்து செம்பருத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே அதாவது முன்னாள் நாளே என்ன பண்றீங்க அப்படின்னா, பச்சை பயிறு அதாவது பாசிப்பருப்பு நம்ம வீட்டுல விளையக்கூடியது கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க கடையில இருந்து கூட வாங்கிக்கோங்க. பச்சை பயிறு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுடுங்க. மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. அது கூடவே அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் தான் ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அதனால நீங்க வந்துட்டு ஒரு புடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சேர்க்கலாம். பட் சின்ன வெங்காயத்துல தான் வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த் இருக்கு. அதாவது டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரலா வந்து கிளியர் பண்ணும். அந்த உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இது 3யும் வந்துட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் வடிச்ச கஞ்சி தேவையான அளவு அதுல ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்த வேணாம். ஸோ சாதம் வடித்த கஞ்சி ஊத்திக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாதமும் அதுக்குள்ள போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்சியில அடிச்சு எடுத்துட்டு அதுல வந்து தேங்காய் எண்ணெய் நீங்க எந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அந்த ஆயில வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதுல ஊட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேர்ல வந்து நல்லா தடவிக்கோங்க. அதாவது உங்க முடியிலையும் தடவலாம், உங்களோட அந்த ஹேர் ரூட்ஸ்லயும் வந்து நீங்க தடவலாம். நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour நீங்க உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ஒத்துக்காது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க வந்து 1/2 hour வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலா நீங்க வந்து எந்த ஷாம்பூ அந்த சீக்காய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டு நான் சொன்ன மாதிரி கஞ்சி தண்ணியில ஆட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இதை வந்துட்டு நீங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இதை மாதிரி டிப்ஸ்க்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.